ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையத்துல 17 வயதுடைய சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தனா அவங்க அப்பாவே இதுக்கு காரணமா இருக்காரு. இப்ப அந்த அப்பனையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்யப்பட்டிருக்கு. அப்பனே இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுவானா? இது எல்லாத்தையுமே விரிவா பார்ப்போம். வெல்கம் டு டிகோட் பை MS சரத்ரி. இப்போ ஒரு அப்பன்றவன் யாருன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒருத்தனா தான் இருப்பான். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தைகளோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பேரண்ட்ஸு. அப்பனோட படி இன்னும் பெற்ற தாயை விட அப்பனுக்கு ஒரு படி மேலேயே அக்கறை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான தகப்பன்கள் ஒரு அப்பனுக்கான தகுதியே இல்லாத ஒரு தகப்பனா தான் இருக்கானுங்க. மிக மிக ஒரு கொடுமையா இருக்கு. ஈரோடுல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு 17 வயது சிறுமி, அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா இல்லை. இவங்க அப்பா தான் இந்த பெண்ணை எடுத்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவனை அப்பன்னு சொல்றதா இல்லை இவனை என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுன்னு தெரியல. இவருக்கு ரொம்பவே குடிப்பழக்கம் அதிகமாகவே இருந்திருக்கு. குடிச்சுட்டு வர்ற பழக்கம் இருந்திருக்கு. இதை பயன்படுத்தி இந்த குடிகார இந்த அப்பன் இவனை பயன்படுத்தி இவனோட நண்பர்கள் சொல்றதை விட எச்ச பொறுக்கி நாய்ங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான வயசு உடையவங்க. ஏன்னா இது ஒரு 17 வயது உடைய சிறுமி. இவனுங்க கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு கணக்கிலே எடுத்துக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இவருக்கு அப்பாவுக்கு, இந்த சிறுமியோட அப்பாவுக்கு சாராயத்தை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்க வீட்டுக்கு அந்த பெண்ணுக்கு, அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கு. இந்த சிறுமி மனதளவுலையும் உடல் அளவுலையும் பெரிய பாதிப்பு அடையும் போது இந்த பிரச்சனையை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி சண்டை போட்டுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட நண்பர்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கும் போது ஒரு தகப்பன் என்ன பண்ணணும்? என்ன வேணா இருக்கட்டும்னாலும் சரி, இவங்கள அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கணும்ல. இது இவங்க அப்பா இந்த பெண்ணுக்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. நிறைய தகாத வார்த்தைகளை பேசி நீ வீட்டை விட்டே வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு. உறவினர் வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. இவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் அவரோட உறவினர் வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. இருக்கும்போது தான் இந்த பெண்ணுக்கு திடீரென்று உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு. உறவினர்கள் உடனே கோவிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ் பரிசோதனை பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லும் போதுதான் உடனே கோவிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க உள்ள காவல் ஆய்வாளர் உடனே நடவடிக்கை எடுக்கும் விதமா அந்தோணி ஜனிதா என்றவங்க உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த சிறுமியோட அப்பா மேல போக்சோ சட்டத்தை கேஸை ஃபைல் பண்ணி, அது மட்டும் இல்லாம அவன் நண்பர்கள் 3 பேர் வந்தானுங்களா, அதுல ஒருத்தன் பேர் லோகநாதன், ஒரு பெயிண்டரா இருக்கான். அவன் மேலேயும் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேர் தலைமறைவு ஆயிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு கோவிச்செட்டிப்பாளையத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்துது. எப்படி ஒரு தந்தையே இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது நம்ம யாரை தான் நம்புறது? எவனோ ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு போதைக்காக, எவனோ ஒருத்தன் வாங்கி கொடுக்குற போதைக்காக நம்ம பெற்ற பெண்ணையே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளும் போது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சூழலா நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இப்போ உடனே போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த சிறுமியோட தந்தையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்தவன் அந்த நண்பர்கள் 3 பேர்ல அதுல ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டா. அவன் அந்த எச்சப்பொறுக்கி அந்த லோகநாதன்றவங்க தான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் 2 பேர் இன்னும் தேடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுற எச்சப்பொறுக்கி நாய்களுக்கு கடுமையான தண்டனையை அரசு விதிக்கணும். இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். அது மட்டும் இல்லாத இந்த சிறுமிக்கு அதிகப்படியான கவுன்சிலிங் கொடுத்து அதோட வாழ்க்கை மேம்படுவதற்காக அரசு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதுபடிதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை மேம்படும். வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே மன வருத்தங்கள் அதிகமாகுது. இந்த மாதிரியான கால சூழல்கள் நிகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். பார்த்ததுக்கு நன்றி. இனியும் நிறைய இதில் அவேர்னஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். குற்றங்கள் எங்கே நடந்தாலும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.